Welcome to the Gates of Coimbatore. This is Sandhya and she's Ramya. இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா DLTC 8 previous years question பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரம்யா வந்து ஹீட் அண்ட் மாஸ் சொல்ல சேலஞ்ச் மீட் கேம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியேஷன் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஷேர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 எப்போ வரும்? ஸோ ஷேர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ அப்படின்னா 2 இன்ஃபைனைட் parallel surfaces separated from the distance x அப்படிங்கிற அந்த கண்டிஷன் இருக்கும்போது ஷேர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஒன்னுங்களே வந்து க்ளூ வச்சுக்கலாம். ஒன்னுங்கும் போது அப்போ இன்ஃபைனைட் parallel surface அப்படின்னு சொல்றாங்க. அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ல செப்பரேட் பண்ணிச்சுன்னா அதோட ஷேர் ஃபேக்டர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் யூனிட். ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் யூனிட் வந்து வாட் per meter square into Kelvin power 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து வாட் per meter square Kelvin power 4 னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் வந்து என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் எமிசிவ் பவர் டு த maximum emission power is equal to sigma t power 4 னு சொல்றாங்க. இத வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கால்குலேட் பண்ணனா maximum emission power to the t power 4 அப்படினு எழுதுறாங்க. சோ இந்த emission power வந்து heat transfer per unit area கூட எழுதலாம். அப்போ வந்து heat transfer வந்து watt per area வந்து meter square, temperature வந்து Kelvin to the power 4 வரும். சோ அப்ப யூனிட் வந்து watt per meter square Kelvin to the power 4 in terms of centimeter கொடுத்தாங்கன்னா centimeter square Kelvin to the power 4 அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வெயின் டிஸ்பிளேஸ்மென்ட். சோ வெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் லா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படினா E lambda into t to the power 4 அப்படினு சொல்றாங்க. So for the given wavelength, the maximum emissive power can be determined by the Wien displacement law அப்படின்னு சொல்றோம். ஓகே, வெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் லா என்ன சொல்லிருக்காங்கன்னா வேவ்லென்த் சொல்லிருக்காங்க. ஒரு வேவ்லென்த் கொடுத்து எமிசிவ் பவர் கால்குலேட் பண்ணனும்னா என்னலாம் யூஸ் பண்ணுவோம்னா வெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினு சொல்றாங்க. சோ ரேடியேஷன் ஃபுல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எமிசிவிட்டி கால்குலேட் பண்றதை யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப எமிசிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்னா ப்ரொபோர்ஷனல் எது ப்ரொபோர்ஷனல் இருக்கும்னா டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அது வந்து 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. சோ 4th பவர் ஆஃப் த டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இந்த கான்ஸ்டன்டிட்டி ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா சிக்மான்னு கிடைக்கும். சோ சிக்மான்னு கிடைச்சிச்சுனா சிக்மா t பவர் 4 s for x ன்னு நாம வச்சுக்கணும். அப்ப s for சிக்மானா அது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதே வந்து சிக்மா இல்லாம நமக்கு வந்து லாம்டா கிடைச்சிச்சுனா அது வந்து வெயின். இந்த லாம்டா w மோரல சேமா இருக்கும். சோ அப்ப வந்து லாம்டா வந்துச்சுனா வேவ்லென்த் கிடைச்சிச்சுனா அது வந்து வெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் லா அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரேடியோசிட்டி. ஓகே, ரேடியோசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படினா J = EB plus rho into G அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து ரேடியோசிட்டி எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா the total radiation leaving the surface per unit time and unit area அப்படிங்கறத வந்து ரேடியோசிட்டி. சோ ரேடியோசிட்டி வந்து ஜஸ்ட் ரேடியேஷன் எமிட்டட் தான் அந்த ரேடியோசிட்டி சொல்றாங்க. பட் radiation emitted from surface per unit area per unit time சொல்லிருக்காங்க. இத பார்த்தா Jங்கிறது வந்து ரேடியோசிட்டின்னு சொல்லுவாங்க. Eங்கிறது வந்து எமிசிவ் பவர் plus rho into G. Gங்கிறது irradiation. இதெல்லாம் ரேடியேட் ஆகாம இருக்கிறது தான் irradiation அப்படி சொல்றாங்க. ரோங்கிறது வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஃபார் பிளாக் சர்ஃபேஸ் இப்போ ரேடியோசிட்டி ஃபார் பிளாக் சர்ஃபேஸ்னு கேட்டா பிளாக் சர்ஃபேஸ்னா வெறும் அப்சர்வேட்டிவ் மட்டும் தான் இருக்கும். ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்கவே இருக்காது. அப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிவிட்டி என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிவிட்டி 0 ஆயிடுச்சுனா இந்த டேர்மே 0 ஆயிடும். அப்ப நமக்கு வந்து ரேடியோசிட்டி என்ன கிடைக்கும்னா வெறும் எமிசிவிட்டி மட்டும் தான் கிடைக்கும். எமிசிவிட்டி பவர் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப வந்து ரேடியோசிட்டி ஃபார் பிளாக் சர்ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா J = EB. அதே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஓட கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து J = E plus rho into G irradiation சேர்த்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஃபார் சன். So surface temperature for sun when the wavelength is equal to 0.5 இது கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து 5796 Kelvin. சோ சன்னோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கேட்காங்க. வேவ்லென்த் வந்து சோ இந்த இடத்துல நான் சொன்னத லாம்டா வந்து 0.5 மைக்ரோமீட்டர்ல கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் என்னன்னு கேட்காங்க. சோ அப்ப நான் இத எப்படி ஞாபகம்னா 5 ஞாபகம்லாம். சோ 0.5 வேவ்லென்த் வந்து 0.5 சோ 5 ஞாபகம்லாம். சோ 5 6 இந்த ஆர்டர்ல ஞாபகம்லாம். இந்த 6 வந்து திருப்பி போட்டா இங்க 9. சோ இங்க 6 அடுத்து என்னன்னா 5 6 போட்டாச்சு அடுத்து 7. சோ 5 6 5796 Kelvin. இத என்ன சொல்றாங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சன் when wavelength is 0.5 mu meter அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். So effectiveness அப்படிங்கிறது என்னன்னா increase the availability of system to the loss of availability of surroundings அப்படின்னு சொல்றாங்க. So effectiveness வந்து ஃபார்முலா சொல்லிருக்காங்க. increase of availability of the system to the loss of availability of surrounding சொல்லிருக்காங்க. சோ இது எப்படி ஞாபகம்னா சோ இந்த லாஸ் இருக்க effectivenessல ரெண்டு s இருக்கு. அப்ப மேல வந்து சிஸ்டம் வரும், கீழ வந்து சரௌண்டிங் வரும் ஞாபகம்லாம். இப்போ நம்ம சிஸ்டம் எடுத்தாலே சிஸ்டம்ல தான் எனர்ஜி அதிகமா இருக்கு. இப்போ நம்ம T வந்து சிஸ்டமா கன்சிடர் பண்ணாங்கன்னா ரூமை வந்து சரௌண்டிங்கா கன்சிடர் பண்ணுவோம். அப்போ வந்து சிஸ்டம்ல T கன்சிடர் பண்ணா T ல தான் வந்து அவைலபிலிட்டி எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப இன்கிரீஸ் இன் அவைலபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம் டு தி லாஸ் ஆஃப் சரௌண்டிங்ல வந்து லாஸ் நடக்கும், T ரேடியேஷன் நடக்கும். சோ லாஸ் ஆஃப் availability of surroundings. So ஃபார்முலா எப்படி ஞாபகம்னா சோ எப்பவும் மறக்காது. சோ effectiveness and S ஞாபகம் மேல சிஸ்டம் கீழ சரௌண்டிங்ஸ். சிஸ்டம்ல இன்கிரீஸ் ஆகும், சரௌண்டிங்ஸ்ல லாஸ் ஆகும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரேடியோசிட்டி ஃபார் பிளாக். So radiosity of the black surface, radiosity J = EB plus rho into G முன்னாடியே படிச்சோம். சோ இங்க black surface அப்படிங்கும்போது இங்க வந்து நமக்கு ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து இங்க 0 ஆயிடும். சோ 0 ஆகும்போது radiosity = emissivity of the black surface. நெக்ஸ்ட் ரேடியேஷன் ஷீல்ட். So radiation shield வந்து என்ன சொல்றாங்க அப்படினா Q1 to 2
the shield is equals to 1 by 1 plus n into Q1 to 2 without shield அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரேடியேஷன் ஷீல்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் between 1 to 2 பிளேட்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 1 to 2 ங்கும்போது வித் ஷீல்ட் கால்குலேட் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு வித்அவுட் ஷீல்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் 1 by 1 plus n அப்படி அது போட்டுட்டு அந்த ஃபேக்டர் போட்டு இன்டு வித்அவுட் ஷீல்ட் கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் LMTD is equal for so LMTD is equal for parallel and counter flow அப்படின்னு சொல்றாங்க. ஸோ LMTD லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து parallel flow இருந்தாலும் சரி கவுண்டர் ஃப்ளோ இருந்தாலும் சரி சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. Next counter flow heat exchanger. What is the value of LMTD and heat transfer? So counter flow heat exchanger ல LMTD யும் heat transfer area எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. LMTD வந்து counter flow heat exchanger ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து heat transfer area வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து நம்ம டெம்பரேச்சர் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம LMTD வந்து கண்டிப்பாக கவுண்டர் ஃப்ளோவில் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சிக்கலாம். ஸோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஃபெக்டிவ்னஸ் 1 is equal to 1 minus E minus E to the power minus NTU is value for this is value for boiler and condenser அப்படின்னு சொல்லுவாங்க. boiler and condenser so for both parallel and counter flow. ஸோ ஃபார் பாய்லர் அண்ட் கண்டென்சர் ரெண்டுக்கும் இப்போ parallel and counter flow heat exchanger ரெண்டுக்குமே வந்து இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் E is equal to 1 minus E to the power minus NTU. Next for correction factor for multipass counter flow heat exchanger depends upon. So for correction factor for multipass counter flow heat exchanger depends upon temperature of inlet and outlet stream only. ஸோ அது வந்து மல்டிபாஸ் கவுண்டர் ஃப்ளோ சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னால ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். ஸோ அப்போ இதுலேயே நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து எது டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா வெறும் டெம்பரேச்சர் தான். போத் இன்லெட் அண்ட் அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னன்னா the angular limit அப்படின்னு சொல்றாங்க. the angular limit when the incident sun ray deviate from the normal aperture plane but still reach the observer. ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்குலர் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ஸ் ஆங்கிள் டிவியேட் ஃப்ரம் த நார்மல் அபர்ச்சர் பிளேன் பட் ஸ்டில் ரீச்சஸ் த அப்சர்வர். நம்ம இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சன் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சன்ல வந்து நம்ம இங்கே இருக்கோம். இதுதான் வந்து அந்த அபர்ச்சர் ஆங்கிள். ஆனால் இது வந்து வேற ஏரியா, இது வேற ஏரியா, இல்லைன்னா இங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ சன்ரைஸ் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு ஆங்குலர் லிமிட்னா இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சன்ரைஸ் வேணும், இன்சிடென்ட் சன்ரைஸ். ஸோ ஆங்குலர் லிமிட் ஆஃப் த இன்சிடென்ட் சன்ரைஸ் இதில் தான் படணும். ஆனால் இதில் படாமல் என்ன ஆகுதுன்னா இது வந்து அப்படியே டிவேட் ஆகி வேற எங்கேயும் படுது. ஆனால் வேற எங்கேயும் பட்டாலுமே சன்ரைஸ் இதுக்கும் படுதுன்னு சொல்ல வராங்க. அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல வராங்க. The angle வந்து in which the incident ray may deviate from the normal aperture plane, deviate from the normal aperture plane, deviate from the normal aperture plane, but still reaches the ஆனாலும் இங்கேயும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. still reaches the observer அப்படின்னா அந்த ஆங்கிள் லிமிட் பேர் தான் என்ன சொல்ல வராங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஸோ அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் parallel flow heat exchanger NTU 0.5. So the lowest possible condition emissivity என்னன்னு கேக்குறாங்க. So parallel flow வந்து emissivity இது effectiveness கேக்குறாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படினா 1 minus e to the power minus into 1 plus c into NTU divided by 1 plus c அப்படி சொல்றாங்க. So NTU ஃபார்முலா வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகே parallel flow heat exchanger எஃபெக்டிவ்னஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா சோ parallel flow அப்படிங்கும்போது 1 plus c வரும்னு ஞாபகம். சோ இந்த இடத்துல மைனஸ் சேமா இருக்கும் அப்படினு ஞாபகம். parallel flow சோ மைனஸ் சேம் 1 plus c இந்த NT வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ கிடைக்கும். lowest possible condition வந்து c = 1 ஆ இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து lowest possible condition அப்படினு சொல்லிருக்காங்க. சோ lowest possible conditionல c = 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து வேல்யூ வந்து 50% வந்து எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் இந்த ரெண்டு எமிசிவ் பவர் கொடுத்திருக்காங்க. அதோட ஈக்குவல் எமிசிவிட்டிஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படினா E1 E2 divided by E1 plus E2 minus E1 E2. சோ ரெண்டு பிளேட்ஸோட எமிசிவிட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து எமிசிவிட்டி 1 and plus 2 ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் பண்ண கையோட கீழ வந்து சம் பண்ணனும். சம் பண்ணி மைனஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் எமிசிவிட்டி கிடைக்கும்னு சொல்றாங்க.
Next, sphere of A and B of same material, their temperature are given and radius are given. What is the energy radiated? ஸோ எனர்ஜி ரேடியேட்டட் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பியர் ஏக்கும் ஸ்பியர் பிக்கும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா அதோட சேம் மெட்டீரியல்னால அதோட எனர்ஜி ரேடியேட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் டெம்பரேச்சர் அண்ட் ஏரியா பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்து என்ன கேட்குறாங்க, எனர்ஜி ரேடியேட்டட் கேட்குறாங்க. ஸோ சேம் மெட்டீரியல்னால ஸ்பியர் வந்து எனர்ஜி ரேடியேட்டட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்பியர் ஏ ஈக்குவல் டு ஸ்பியர் பி அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷன் Q இஸ் ஈக்குவல்ஸ் டு சிக்மா ஏடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுக்கும்போது நம்ம சிக்மா இன்டின்னு இருக்கும். ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து T1 இது வந்து Q by A ஈக்குவல் டு சிக்மா இன்டூ T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4ன்னு போட்டு சிக்மா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 5.67 into 10 to the power minus 8 watt per meter square Kelvin power 4. இந்த யூனிட் இந்த கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம ரேடியேஷனே நம்ம படிச்சிருக்கோம். எமிசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா T பவர் 4னு சொல்லி. ஸோ சிக்மா T பவர் 4 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து எமிசிவிட்டி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா T பவர் 4. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏரியா வந்து கொண்டு போனோம்னா ஏரியா இன்டு சிக்மா T பவர் 4 போட்டோம்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் T பவர் 4 அண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பர் யூனிட் ஏரியா வரும்போது ஏரியா இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா சிக்மாவோட வேல்யூ சொல்லியிருக்காங்க 5.67 into 10 power minus 8 watt per meter square Kelvin per 4 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா TNPC 8 previous year questions challenge ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் क्वेश्चंस ரேடியேஷன் டாபிக் ரிலேட்டடா எல்லா क्वेश्चन பார்த்தோம். தேங்க்யூ.